Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ டே 1 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. டே 1 இருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இடையில வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ டே 1க்கு வந்து என்ன ஸ்கெடியூல் கொடுத்துருந்தோன்னா 6th தமிழ் கொடுத்துருந்தோம். ஸோ 6th தமிழ் பார்த்திங்கன்னா இயல் 1 வந்து முழுசுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இயல் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து புக் எடுத்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு டைம் கிடைக்கல, வேலை பார்க்குறேன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறப்பீங்கன்னு இந்த வீடியோ வந்து போட்டு விட்டிங்கன்னா ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கலாம். உங்களுக்கு வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும், படித்த மாதிரியும் இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் வித் ஷார்ட்கட்டோட. எதெல்லாம் மறக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கொடுப்பேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 6th தமிழ் இயல் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்பத்தமிழ் பாரதிதாசன், தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார், மலர்தமிழ் கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. ஸோ 2 செயல் கொடுத்துருக்காங்க, 2 உரைநடை கொடுத்துருக்காங்க, ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது 4 டாப்பிக்குமே இந்த ஒரே வீடியோலையே பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான லெசன்ஸ், சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் இதை வந்து படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இன்பத்தமிழை எழுதியவர் யாருன்னு பாருங்கள். பாரதிதாசன். இவரை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா பாவேந்தரன்னு அழைப்பாங்க, புரட்சி கவின்னு அழைப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. இன்பத்தமிழை எழுதியவர் யார்? பாரதிதாசன். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது இன்பத்தமிழ்னா கொஞ்சம் தமிழ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பத்தமிழ்னாலே என்னது? கொஞ்சம் தமிழை வந்து கொஞ்சி அழகாக வர்ணித்து எழுதியிருப்பார். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இன்பத்தமிழ்ன்ற பேரே வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் இது இன்பத்தமிழ் எழுதியவர் யார்? பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனும் பாரதியாரும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து நல்லா ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் நுழையும் முன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பல விதங்களில் வந்து போற்றிருப்பார். எப்படி போற்றிருப்பார்னா, நிலவு, மனம், அமுது இப்படியெல்லாம் வந்து தமிழை வந்து வர்ணித்து வந்து சொல்லியிருப்பார். ஸோ தமிழை வர்ணித்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் தான். இதே பாரதியார் பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஓங்கி பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே கொஞ்சம் வீரமாக பேசியிருக்க மாதிரி இருக்கும். பாரதியாரோட கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழை பற்றி ரொம்ப அவர் வந்து தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். பாரதிதாசன் பார்த்திங்கன்னா தமிழை வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசியிருப்பார், அதாவது வர்ணித்து பாடியிருப்பார். சரிங்களா? ஸோ செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதுக்கடுத்து பாருங்கள் நூல்வெளி பாருங்கள். ரொம்ப முக்கியமான பகுதினா அந்த நூல்வெளி தான். இதிலிருந்து அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. ஸோ நூல்வெளி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நூல்வெளியில் பாருங்கள், பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். என்னது? பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்புறம் அவருக்கு பாரதிதாசன் பேர் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பாரதியாரோட கவிதைகளில் ரொம்ப பற்றா இருந்திருக்காரு. ஸோ அது காரணமாக தம் பெயரை வந்து என்னது, அந்த பாரதியோட முதல் இதை வந்து தம் பேருக்கு முன்னாடி வந்து போட்டுக்கிட்டார். ஸோ அதனால தான் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அவரோட கவிதை என்னன்னு பாருங்கள். இவரோட கவிதை பார்த்திங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் வந்து உள்வாங்கி பாடியுள்ளார். யார்? இந்த பாவேந்தர் பாரதிதாசன் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலெல்லாம் கொடுத்து அப்படியே கொஷின் கேட்பாங்க. ஸோ இவரோட வந்து இவர் இயற்றிய நூல்களும் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பின்னாடி ஸ்டாண்டர்ட் போக வந்து பார்க்கலாம். சரிங்களா? சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம பாரதியாரை பற்றி மொத்தமாக ஒரே இடத்துல படிப்போம். இதில் வந்து அங்கங்கே கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போக்கி இதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதில் வந்து 6th புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல. அது வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? இந்த 4 கவிதை நூல்களை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. என்னது? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம். ஸோ 2லையுமே பெண் வருது. என்னது? பெண்ணை பற்றி அவர் எப்படி பாடியிருக்காரு? பொது உடைமையாக, பெண்கள் எப்படி இருக்கணும்? பொதுவானவங்களா, பகுத்தறிவு உள்ளவங்களா இருக்கணும். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாரதியார். ஸோ இவரோட கவிதை என்னது? பெண் கல்வி. அதாவது பெண் கல்வினா பெண் கல்வியை பற்றியும் சொல்லியிருக்காரு, கைம்பெண் மறுமணத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேயுமே 2 பெண் வந்துருச்சு. அதுவே ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெண்கள் எப்படி இருக்கணும்? பொதுவானவங்களா, பகுத்தறிவு இருக்கவங்களா இருக்கணும். ஸோ அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? பாரதிதாசன். ஸோ ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து பாருங்கள், தமிழுக்கும் அமுதென்று பேர். இதான் பாடல் வரி. ஸோ பாடல் வரியை பாருங்கள். இந்த பாடல் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இதில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன்லாம் படிச்சுட்டு போக முடியாது. இதில் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாட்டை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து முக்கியமான பாட்டு. பார்க்கலாமா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழை எப்படி வர்ணிச்சிருக்காரு? அமுதுக்கு இணையாக வர்ணிச்சிருக்காரு. தமிழுக்கு என்ன பேரா? அமுதுன்னு பேரா. அந்த தமிழ் பாருங்கள் எப்படின்னா எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதாவது என்னன்னா, தமிழுக்கு என்னன்னு பேர் வச்சுருக்காரு? நிலவுன்னு பேர் வச்சுருக்காரு. முன்னாடி என்ன வச்சுருந்தாரு? அமுதுன்னு வச்சுருந்தாரு. அத்தகைய அமுதம் போன்ற தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்கிறாரு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அமுதுக்கு வந்து என்னதுன்னா நிலவுன்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த தமிழ் பார்த்திங்கன்னா எங்கள் சமூகத்தில் வந்து அதனால் விளைச்சலுக்கு பயன்படுத்துகிற நீர் மாதிரி. ஸோ விளைச்சலுக்கு நீர் இல்லாமல் விளைச்சல் பண்ண முடியுமா? ஸோ விளைச்சலுக்கு நீர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தமிழ் வந்து எங்கள் சமூகத்துக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். என்னது? தமிழுக்கு மனமென்று பேர் வச்சுருக்காரு. அது என்னது? அத்தகைய தமிழ் வந்து என்னது? எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றதுன்னு சொல்கிறார். என்னது? தமிழ் வந்து நம்மளோட வாழ்வுக்கு உருவாக்கப்பட்ட, நிர்மித்தனா என்னதுன்னா உருவாக்கியன்னு சொல்லி வரும். எங்களோட வாழ்க்கையிலேயே உருவாக்கிய ஊர் போன்றது எதுனா இந்த தமிழ் தான் அப்படின்ற மாதிரி இந்த 2 லைனை வந்து சொல்கிறார். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். என்னது? தமிழ் வந்து என்னது? இளமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் பால் போன்றது. ஸோ அந்த தமிழ் வந்து புலவருக்கு தான் புலவருக்கு தமிழ் இல்லாமல் புலவர்கள் இருப்பாங்களா? ஸோ புலவருக்கு வேல் போன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தான். கொஸ்டின் கேட்பாங்க, இளமைக்கு என்னது, புலவருக்கு என்னதுன்னு. இளமைக்கு என்னது? ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் குடித்தா இளமையாக இருக்கலான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு வேல்னு வருதா? ஸோ புலவர் வந்து வேல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எதோடனா தமிழ் வந்து தமிழ் எப்படின்னா உயர்வு, அந்த வானம் வரைக்குமே தமிழ் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அத்தகைய தமிழ் வந்து எப்படின்னா எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் சோர்வாக இருக்கப்ப சாப்பிட்ற தேன் மாதிரி தமிழ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. தமிழ் எப்படி இருக்குது? எங்களுக்கு தோல் மாதிரி இருக்குது தமிழ். அந்த தமிழ் தான் அந்த கவிதைக்கு என்னது? கவிதைக்கு ஒரு வைரம்னா என்னது? கவிதைக்கு வந்து வைரம் மாதிரி. வைரம்னா என்னது? வைரத்தின் வாள் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியான பாடல். ஒரு டைம் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மெமரி ஆயிடும். ஸோ சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ இதே கொஸ்டின் கேட்கலாம், உயர்வுக்கு என்னதுன்னு கேட்கலாம். நம்மளோட உயர்வு எப்படி இருக்கணும்? தர வரைக்கும் இருக்கக்கூடாது, வானம் வரைக்கும் இருக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ உயர்வுக்குன்னா என்னது? வானம். அசதியாக இருந்தால் தேன் சாப்பிடணும்னு சொல்கிற மாதிரி இது ஞாபகம் வச்சு. அசதிக்குன்னா என்னது? தேன். ஸோ அசதியாக இருந்தால் என்னது? தேன் சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு தோல்னா என்னது? அதாவது நம்மளோட அறிவுக்கு தோல்னா என்னது? ஸோ அறிவுக்கு தோள் கொடுக்கணுன்ற மாதிரி, அதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்களுக்கு துணையாக தோள் கொடுக்குறன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைக்கு வைரத்தின் வாள்னா, வாள் வந்து எப்படி வைரம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வைரத்தின் வாள் எதுக்கு ஊமையாக இருக்குது? தமிழுக்கு ஊமையாக இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்பொருள் பாருங்கள். நிருமித்தனா என்னதுன்னா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல் வளர்ச்சி, சமூகம்னா என்னது? மக்கள் குழு, அசதினா என்னது? சோர்வு. ஸோ இதை வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த 4 தான் ஆப்ஷனையும் மாற்றி கொடுத்து பொறுத்துகளையும் கேட்கலாம். இல்லை ஏதாவது வந்து 3 தப்பாக கொடுத்துட்டு 1 சரியாக கொடுத்துருப்பாங்க, இதில் சரியானது எதுன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை 3 சரியாக கொடுத்துட்டு 1 தப்பாக கொடுத்துருக்கலாம், தவறானது எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு அட்டை டு அட்டை தான். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஜிகே லெவலுக்கு கிடையாது, நம்ம ஈஸியாக தமிழை வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், அந்த பாடல் வரியில் கொடுத்துருக்கத அப்படியே பொறுத்துகளை கொடுத்து அப்படியே கேட்பாங்க. ஏற்கனவே குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். சரிங்களா?
என்னது விளைவுக்குன்னா நீர், விளைவுனா என்னது விளைச்சல்னு அர்த்தம். ஒரு இதில் வந்து வளர்ச்சி, என்னது வளர்ச்சிக்கு நீர் தென்றது, நீர் போன்றது. ஏன்னா விளைவுன்னு கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா விளைச்சல்னு இருக்கும், ஒவ்வொன்றில் வளர்ச்சின்னு இருக்கும். ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விளைவுனா பார்த்தீங்கன்னா விளைவுக்கு விளைச்சலுக்கு என்னதுன்னா நீர் தேவை, வளர்ச்சிக்கும் நீர் தேவைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்கு தோல். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அறிவாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அறிவு வளரணும்னா அவங்களுக்கு தோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் தானே அறிவு வளரும். ஸோ அப்போ என்னது அறிவுக்கு தோல், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இளமைக்கு பால். இளமையாக இருக்கணும்னா என்னது பால் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு வேல். என்னது புலவருக்கு வேல், என்னது புலவருக்கு தமிழ் வந்து வேல் போன்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்வுக்கு வான். ஒருத்தர் என்னது வானம் வரைக்கும் உயரணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசதிக்கு தேன். அசதியாக இருந்தால் என்ன சாப்பிடணும்? தேன் சாப்பிடணும். அடுத்து வாழ்வுக்கு ஊர். வாழ்கிறது நம்ம எங்கே வாழ்கிறோம்? ஊரில் தானே வாழ்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைக்குனா என்னது? கவிதைக்கு வாள். ஸோ என்னது வைரத்தோட வாள் வந்து எது? தமிழ் கவிதைக்கு ஊமையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஸோ இந்த பாட்டை எழுதியது யார்? இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த பாட்டை எழுதியது யார்? காசி ஆனந்தன். ஸோ காசி ஆனந்தன் யாருக்கு வணக்கம் சொல்கிறாரு? தமிழுக்கு வணக்கம் சொல்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, காசி ஆனந்தன் தமிழுக்கு வணக்கம் சொல்கிறாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி எப்படின்னா உனக்கும் உனக்கும், கசக்கும் புளிக்கும், எல்லாமே இம்முலையே முடியுதா? உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும், இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி வந்தால் காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்லி கடைசி இதெல்லாம், அதாவது பாட்டை வந்து நம்ம ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நிறையா படிக்கணும், தமிழில் நிறையா பாடல் வரி இருக்குது, நிறையா படிக்கணும். நிறையா பாட்டை நம்மளால் மெமரி பண்ண முடியுமா? அதனால் என்ன பண்ணுங்கள், எல்லா இது படிக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. மேக்ஸிமம் நம்ம பாடல் வரியை புரிஞ்சு தான் படிக்க முடியும். ஸோ ஒரு சிலவங்களுக்கு என்ன படித்தாலும் புரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் எப்படின்னா பாடல் வரி கொடுத்து ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எல்லா பாடல் வரியும் மனப்பாடம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் மனப்பாடமும் பண்ண முடியாது, மறந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடலோட பொருள் என்ன, அதோட கருத்து என்ன, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். அப்படி முடியலையா, எத்தனை பாடல் வரி இருக்குது? இதில் எத்தனை இருக்குது? 6 லைன் இருக்கா? இந்த 6 லைனில் பாருங்கள், கடைசி லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். வணக்கம், உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும், நினைக்கும் இனிக்கும் இனிக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்போ எப்படியா இருந்தாலும் மொதல் 2 லைன் கொடுப்பாங்க, இல்லை கடைசி 2 லைன் கொடுப்பாங்க, இல்லாட்டினா நடுவில் 2 லைன் கொடுப்பாங்க. ஸோ எந்த லைன் கொடுத்தாலும் நமக்கு கடைசியில் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்படின்றப்ப நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும்ல. அப்போ இந்த பாட்டுக்கு இதான்றது ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா கடைசி வார்த்தையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எந்த லைன் கொடுத்து கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? புக் பேக் பார்க்கலாமா? புக் பேக்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும்னா அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா நிலவென்று. அடுத்து பாருங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா தமிழெங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர், செம்பயிர். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. புக்கு இருந்தால் புக்லேயே இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புக்கு இல்லைன்னா நான் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. பிடிஎஃபாக வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கண் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா கண் முழிச்சு நைட்டும் பகலும் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் செல்லுலேயே பிடிஎஃப் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப சிரமம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பக்கம் தான் வருது. 13 பக்கம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் போதும். அப்படின்றப்ப 1/2 மணி நேரத்தில் இந்த இதை நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 20-30 பக்கம் இருக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா
பேஜ் நான் ஷார்ட்கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்ததுனால பேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும். இன்னும் நீங்கள் நோட்டில் எழுதி இது வந்து டைப்பிங்கிறனால தான் கொஞ்சம் பேஜ் அதிகமாகுது. இப்போ இதையே நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பேஜ் குறையும். ஒரு இலை எத்தனை 5 பக்கத்தில் உங்களால் சுருக்க முடியும். அப்போ 5 பக்கம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரம் போதும் 5 பக்கத்தில். அப்போ ஒரு இலை என்னது 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வசதிக்கு தகுந்தாப்பில் இது பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இல்லாதனால நோட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சுத்தமாக டைமே அதிகம் இருக்காது. அப்படின்றப்ப என்ன இருக்கும், அவங்க மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். அதில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னாலே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் வாசித்து விட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் நான் சொல்கிற ஷார்ட்கட்டை பார்த்துட்டு இதை ஒரு கிளான்ஸ் வாசித்து விட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மெமரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? பொறுத்துக்க பாருங்கள், கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே. ஸோ இப்படியே இந்த பொறுத்துக்க அப்படியே எடுத்து குரூப் 4ல் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் புக் பேக்கெலாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதனால தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக் பேக்கை கூட உங்களுக்கு வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். விளைவுக்கு என்னது? நீர் வரும். அறிவுக்கு என்னது? தோல் வரும். இளமைக்கு பால். புலவருக்கு என்னது? வேல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க பாருங்கள், குருவினாவை பாருங்கள். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்ன? ஸோ என்னென்ன பெயர்லாம் சூட்டியிருந்தார்? நிலவுன்னு சூட்டியிருந்தார், அமுது, மனம். ஸோ இந்த 3 பேர் தான் தமிழுக்கு வந்து அவர் வந்து பேர் வச்சுருந்தார். தமிழுக்கு என்னென்ன பேர் வச்சுருந்தார்? நிலவு, அமுது, மனம்னு சொல்லி பேர் வச்சுருந்தார். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ் கும்மி. ஸோ தமிழ் கும்மி எழுதியவர் யாருன்னு பாருங்கள், பெருஞ்சித்திரனார். ஸோ தமிழ் கும்மி எழுதியது யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லுங்கள்? பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி எழுதியது யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ என்னதுன்னா சித்திரை மாதம் கும்மி சித்திரை மாதம் தானே மேக்ஸிமம் எல்லா பக்கம் திருவிழா வைப்பாங்க. ஸோ சித்திரை மாதம் திருவிழாவில் என்னது? கும்மி அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருஞ்சித்திரனார். சித்திரை மாதம் தான் எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் திருவிழா வைப்பாங்க. ஸோ திருவிழாவில் கும்மி அடிப்பாங்க. ஸோ அப்படின்னால ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தா மட்டும்தான் நம்மளால், வேணால் நம்ம நிறைய கண்டென்ட் படிக்கணும். நிறையா கண்டென்ட் படிச்சிங்கன்னா நம்ம இப்போ ஒன்றும் தெரியாது, ஒரு பாதிக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஷாக இருக்கும். என்னைக்கு எது ஆப்ஷனு எது ஆன்சர்னே தெரியாமல் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் கொடுக்குறப்பெல்லாம் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்கு எதுன்னு. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதான் இதுக்கு ஆன்சருன்றது அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு ஷார்ட்கட் கை கொடுக்கும்ல, எனக்கு சித்தின்னு வந்திருக்கு, அங்கே கும்மின்னு வந்திருக்கு. ஸோ சித்திரை மாதம் கும்மி அடிப்பாங்க அப்படியே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்களாகவே, அதாவது உங்கள் லைஃபோட ஒன்றி ஏற்படுற மாதிரி ஷார்ட்கட் நீங்களாகவே கூட ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாட்டு பார்க்கலாமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. என்னத்தை அவர் வந்து கும்மியாக அடிக்க சொல்லியிருக்காரு? செந்தமிழோட புகழ் வந்து 8 திசையிலையும், அதாவது சுற்றி இருக்க 8 ஊர்லேயுமே தெரிகிற மாதிரி கும்மி அடிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிழல் நின்றதுவாம். என்னது? ஊழினா என்னதுன்னா நீண்டதொரு காலப்பகுதின்னு அர்த்தம். ஸோ என்னது? தமிழ் வந்து நீண்ட காலம் வந்து அதாவது பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தது தான் இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலிருந்து தான் நம்ம என்னது பல அறிவான நூல்களையும் நம்ம வந்து கற்றுக்கொண்டோம், அதாவது பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. அதாவது பெரும் ஆழிப்பெருக்கிற்கும், என்னது ஆழினா என்னதுன்னா கடல், என்னது கடல் சீற்றத்தினாலேயும் கூட அழியாமல் நிலைத்து நிற்குதுன்னா அது என்னது? தமிழ் மொழி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னது? பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மெய் புகட்டும் அரண்மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும். ஸோ மேதினா என்னதுன்னா உலகம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னதுன்னா பொய், அதாவது நம்மளோட அகத்தில் வந்து பொய்யை வந்து அகற்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது? பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் நம்ம மனத்தில் இருக்க அறியாமையை வந்து போக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும். தமிழ் உள்ள படித்தவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா
அவங்களுக்கு வந்து என்ன சேரும்னா அரண்மேன்மை வந்து சேரும், அவங்க வந்து உலகம் போற்ற வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான லைன் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடின்னு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது தமிழ் கும்மி பெருஞ்சித்திரன்னு ஞாபகம் வந்துடும். இந்த இதை பாருங்கள். சப்போஸ் இந்த 2 லைன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிருக்கும். ஊழி பல நூறு கண்டதுவாம்னா ஊழினா என்ன சொன்னேன்? நீண்டதொரு காலப்பகுதின்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிப்பாங்களா? ஸோ 5 நாள், அதாவது நீண்டதொரு நீளமாக 5 நாள் 6 நாள் வைப்பாங்களா? ஸோ அதனால் நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ இல்லாட்டி பெரிய நாளும் கொஞ்சம் நீண்ட நாளும் ஒரே மீனிங் மாதிரி வருமா? ஸோ அப்படி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னது, இப்போ திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நீளமாக தான் வைப்பாங்கன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அது ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும், அதாவது நீண்ட காலமாக திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருள் பாருங்கள். ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்குனா என்னென்னா கடல்கோள். ஊழினா என்னதுன்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினினா என்னது? உலகம். உள்ளே போட்டுனா அறிய விரும்பாமை. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நூல்வெளி. ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். அவரோட இயற்பெயர் என்னது? பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம். சித்தி வந்து வீட்டில் பெரிய மாணிக்கம் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? பெருஞ்சித்திரனாராலே மாணிக்கம் ஞாபகம் வந்துடும். ஸோ சித்தி வீட்டில் பெரிய மாணிக்கம் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பெயர் பாருங்கள் பாவலரேறு. என்னது? அவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. ஸோ அதுவும் பெருஞ்சித்திரனார் பேரில் தான், பாவரசையில் தான் ஆரம்பிக்குது. இதுவும் பாவலரேறு. ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறு. ஸோ சித்தி ஆறுக்கு போனாங்க, பாவலரேறு ஆறுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ரொம்ப 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 முக்கியமான நூல். ரொம்ப நடத்திய இதழ்களும் ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவரோட நூல்கள் பாருங்கள் 4 நூல் தான். ஸோ நம்ம வந்து அடுத்த 10th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7-8 நூல் வரும். ஸோ அதை அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஸோ இதை வந்து ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பெருஞ்சித்திரனார் நூறாசிரியம். ஸோ என்னது? பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாரும் கொய்யாக்கனியும் சாப்பிட்டு தான் 100 வருஷம், அதாவது கனிச்சாறு அதாவது முதல்ல கொய்யாக்கனியை கொத்து கொத்தாக பிடுங்கிட்டு வந்து அதில் வந்து கனிச்சாறு எடுத்து அவர் சாப்பிட்டதுனால தான் 100 வருஷம் வாழ்ந்தாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன ஷார்ட்கட்டு? பெருஞ்சித்திரனார் என்னது? கொத்தா என்ன எடுத்துகிட்டு வந்தார்? கொய்யாக்கனியை எடுத்துகிட்டு வந்து அதோட கனிச்சாறை எடுத்து டெய்லி சாப்பிடுவாராம். சாப்பிட்டனால தான் அவர் 100 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ நடத்திய இதழ்கள் என்னென்னு பாருங்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அவர் நடத்திய இதழ்கள் என்னது? எல்லாமே வந்து மொழியிலேயே வருதா? ஸோ இது வந்து ஷார்ட்கட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்னது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ அவர் வந்து 100 வருஷம் வாழ்ந்தார். ஸோ அவர் என்னது? அந்த கனிச்சாறு சாப்பிட்டனால தான் இந்த தமிழ் நூல்கள்லாம் படித்தாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இதுவும் கொஷினில் கேட்பாங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சித்திரனார் தான். அடுத்து கனிச்சாறு என்னும் நூலில் இது வந்து இடம்பெற்றுள்ளது. இது என்னது? தமிழ் கும்மின்றது எதில் இடம்பெற்றிருக்கு? கனிச்சாறு என்னும் நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ் கும்மி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம். எந்த நூலில்? கனிச்சாறு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? கும்மி அடித்து டயர்ட் ஆகிடுவீங்களா? நீங்களும் ஒரு கொய்யாக்கனி சாறு சாப்பிட்டீங்கன்னா தெம்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இது வந்து எத்தனை கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. என்னது? கொய்யாப்பழத்தை 8 பீஸாக போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அடுத்து பாருங்கள். இது வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. சரிங்களா? இது வந்து எப்படி? தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. பாரதிதாசனை சொன்னதும் தமிழுணர்வு. அவரும் தமிழை பற்றி தான் பாடியிருப்பார். அவர் என்ன பாடியிருப்பார்? தமிழை பற்றி அவர் வந்து வர்ணித்து தமிழை கொஞ்சி பாடியிருப்பார்.
அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பத்தமிழ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், காசி ஆனந்தனும் தமிழை பற்றி தான், தமிழுக்கு அவர் வணக்கம் சொல்லுவார். சரிங்களா? அது வந்து காசி ஆனந்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னது, தமிழை வந்து அவர் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி தமிழை வந்து பெருமையாக சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழை வந்து பெருமையாக, தமிழ் எங்களுக்கு இதெல்லாம், தமிழ்னால நாங்கள் இவ்வளோ அறிவு பெற்றோம், அது காலத்துக்கு அழியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பொய்யே பேசாமல் நம்மளோட மனத்தில் இருக்க அறியாமையை இது பண்ணி நல்லா உலகம் புகழ்கிற மாதிரி வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இது வந்து இருக்கும். சரிங்களா? அந்த பாட்டு இருக்கும். ஸோ அப்போ என்னது, இப்படி வந்தால் நீங்கள் வந்து பெருஞ்சித்திரனார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ஒரு பாடல். அதாவது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. ஸோ இது இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஸோ இது என்னது பாக்ஸில் இருக்கிறது, இதையும் கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம். ஸோ இதை பாருங்கள், கடைசி எல்லாமே தோன்றி முடியுதா? ஸோ என்னது ஈ சவுண்டில் முடியுது. வாணி அதுவும் ஈ சவுண்டில் முடியுதா? ஸோ வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது கூட கேட்க மாட்டாங்க, ஏன்னா தோன்றின்னு முழுசாக வந்துடும். கீழே இருக்கிற 2 லைன் கண்டிப்பாக கொடுத்து கேட்பாங்க, ஏன்னா வித்தியாசமாக இருக்கா. தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. அப்போ என்னது, அதுலேயும் தோன்றி வருதா 2வது லைனில். ஸோ முதல் லைன்லேயும் தேன் தோன்றின்னு வருதா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தோன்றின்னு வந்தால் வாணிதாசன், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், செயல் முடிஞ்சு. அடுத்து புக் பேக் பார்க்கலாமா? புக் பேக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. என்னது, மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செந்தமிழ் வந்து எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம். பொய் அகற்றும். என்னது, பொய் கூட்டல் அகற்றும் பிரிக்கலாம். அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை எப்படி சேர்க்கலான்னு பாருங்கள். 8 திசை இத்து வரும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், பாடல் அடிகளில் வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனை. 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது என்னது? எதுகை. கடைசி எழுத்து ஒன்று போல் வருவது என்னது? இயல்பு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க இதை கூட. அடுத்து பாருங்கள், செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். ஸோ எங்கெல்லாம் பரவ வேண்டும்? 8 திசையெல்லாம் பரவ வேண்டும். கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அவ்வளோதான், செயல் முடிஞ்சு. அதுக்கடுத்து உரைநடை பார்க்கலாம். உரைநடை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஈஸியான உரைநடை. ஸோ இதுக்கும் நான் ஷார்ட்கட் வச்சு நல்லா ஈஸியாக சொல்லித்தரேன். சரிங்களா? மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி தான். சரிங்களா? அடுத்து, உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இவர் நான் சொன்னேன்னா, பாரதியார் எப்பவுமே தமிழை ரொம்ப உயர்த்தி வச்சு தான் பேசுவார். சரிங்களா? ஸோ அப்படி வந்தாலே அதுக்கு பாரதியார்னு சொல்லி போட்டுருங்க. சரிங்களா? என்னது, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவர் பேசுகிறது பாடுறதெல்லாம் பார்த்தா கணீர்னு இருக்கும். சரிங்களா? அதை வச்சு எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாரதிதாசன் எப்படி கொஞ்சி தமிழை வர்ணித்து பாடியிருப்பார். பாரதியார் கொஞ்சம் உயர்த்தி ரொம்ப ஓங்கி பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தொன்மையை யார் சொல்லியிருக்காரு? பாரதியார். ஸோ இந்த பாடல் லைன்லும் ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் பாருங்கள், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓங்கி தான் பாடியிருக்காரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாரதியார் யார் அந்த தாய். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தாயின் முடிதா யார் அந்த தாய்? பாரதியார் தாய். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் வந்து தமிழில் கிடைத்துள்ள, அதாவது நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம்னாலே தோல்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம். ஸோ தோல் என்னது, பழமையானனா வயசானவங்களுக்குலாம் மேக்ஸிமம் தோல் சுருங்கியிருக்குமா. ஸோ தொல்காப்பியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்குது. என்னது, அதாவது தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் இளஞ்சுழி எழுத்துக்கள்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து தமிழ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்னது, வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா இதெல்லாம் என்னதுன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம்? 5 வகைப்படும்.
சரிங்களா. இடஞ்சொலி எழுத்துக்கள் 3 என்னென்ன இருக்குது? டா, யா, ழா. சரிங்களா. அடுத்து சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மை என்பது டேஸ்ன்னு சொல்லி கேட்கலாம், டேஸ் குறிக்கும் சொல்லுன்னு கேட்கலாம், இல்லை டேஸ் என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லுன்னு கூட கேட்கலாம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அதுக்கடுத்து இருதிணை. இருதிணை என்னன்னு பாருங்கள், உயர்திணை, அக்ரிணை. ஸோ உயர்திணையின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். உயர்திணையின் எதிர்ச்சொல் என்னது? அக்ரிணை. அதாவது அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணைன்னு டீசெண்டாக சொல்கிறாங்க. சரிங்களா. உயர்திணைனா என்னது? உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லாமல் அக்ரிணைன்னு அழகாக சொல்கிறாங்க, தமிழ் படி அழகாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பாகற்காய். இதை வந்து பிரித்தெழுதுகளை கேட்கலாம். ஏன்னா பாகற்காயை சில பேர் எப்படி பிரிப்பாங்கன்னா பாகு கூட்டல் காய் அப்படி பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எப்படி 3ஆக பிரியும். எப்படி பிரியும்? 3ஆக பிரியும். பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு சொல்லி பிரியும். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் பூவோட 7 நிலைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பூவின் 7 நிலைகள் என்னென்னு பாருங்கள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூவின் நிலைகள் எத்தனைன்னு கேட்கலாம். 7 நிலைகள். அது என்னென்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா. அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து நம்ம பெரிய ஸ்டாண்டர்டில் ப்ரீஃபாக பார்க்கலாம். சிலபஸ் வைஸ் பார்க்கும்போதும் இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை தனியாகவே படிக்கலாம். ஸோ இப்போக்கி மான்ற ஒரு எழுத்தை கொடுத்து அதோட பொருள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இது ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மானா என்னது? அம்மான்றது மால முடியுதா. ஸோ அம்மாவோட பொண்ணு எப்படின்னா, அம்மாவோட பொண்ணு யாருன்னா திருமகள். ஸோ அந்த திருமகள் பார்த்திங்கன்னா அழகா, அழகுன்னு இருக்கா. ஸோ அழகாக இருப்பா, அறிவாக இருப்பா. சரிங்களா. அவள் வந்து ஒரு விலங்கு வளர்ப்பா. ஸோ என்னது? ஒரு விலங்கும் ஒரு மரமும் வளர்ப்பா. சரிங்களா. அந்த மரத்தை பார்த்திங்கன்னா வயல், அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வயலில் இருக்குது. சரிங்களா. வயலில் வந்து மரம் வளர்ப்பா. ஸோ அந்த மரத்தில் தான் அவள் வந்து விலங்கு கட்டி வச்சு விளையாடுவான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வண்டு வந்து குடஞ்சிரும். சரிங்களா. வண்டு குடஞ்சிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மரத்தில் எப்படின்னா வண்டு குடஞ்சிரும். ஸோ அந்த மரம் பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால் என்னது? ஸோ அந்த மரத்தோட துகள்லாம் என்னது? பிரிஞ்சுக்கிட்டே வருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிஞ்சுக்கிட்டே வர்றதுனால அவள் என்ன பண்ணுவான்னா அந்த பெரிய மரத்தை வந்து அளப்பா. எதுக்காண்டி அளப்பானா வெட்டுறதுக்காண்டி அளப்பா. ஸோ வெட்டுறதுக்கு வெட்டி அந்த மரத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆளை வந்து அழைக்கிறா. ஸோ அழைச்சதுனால அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னது? அந்த திருமகள்ன்ற பொண்ணு. ஸோ ஈஸியாக ஒரு கதை மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக என்னென்ன வரும்னு சொல்லி எழுதிடலாம். சரிங்களா. ஒரு 2-3 டிப்பு அப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஞாபகம் இல்லைனா ஒரு 2-3 டிப் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெமரி ஆயிடும். என்னது? திருமகள்ன்றவ அவள் வந்து ரொம்ப மேன்மையாக இருப்பான்னு சொல்லி. என்னது? அழகாக இருப்பா, அறிவாக இருப்பா. ஸோ என்னது? அழகாக இருப்பா, அறிவாக இருப்பா. அவள் வந்து ஒரு மரம், வயலில் வந்து ஒரு மரமும் விலங்கும் வந்து மரம் வளர்க்குறா. அந்த மரத்தில் வந்து விலங்கு கட்டி போடுவான். அப்போ பார்த்திங்கன்னா வண்டு வந்து அந்த மரத்தை குடஞ்சிருது. அதில் இருக்க துகள்லாம் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ பிரிஞ்சுக்கிட்டு வரனால அந்த மரத்தை வந்து அவள் என்னென்னா அளந்து, ஸோ அந்த மரத்தை வந்து அவள் வெட்டுறா. ஸோ வர்றவங்க மரத்தை வாங்குறதுக்கு ஒருத்தரை வந்து அழைக்கிறா. அவங்க வந்து அளவெடுத்து அந்த மரத்தை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சரிங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக எல்லா பாயிண்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. ஸோ தமிழுக்கு என்னது? முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. இயல்தமிழ் என்னது? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்னது? உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை வந்து நல்வழிப்படுத்தும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது வந்து எப்படி இருக்கணும்னா டேஸ் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து எப்படின்னா எண்களின் அடிப்படையில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. இதையுமே பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம். அங்கே பாருங்கள், தமிழை வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அங்கிட்டு கொடுத்துட்டு அங்கிட்டு வந்து மாற்றி கொடுத்துட்டு இதில் சரியானது எது, இல்லை தவறானது எது, இல்லை எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லலாம். சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம், குரூப் 4ல் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது சொல் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அந்த சொல் முதல்ல எந்த நூலில் வந்துச்சு, அது என்ன மேற்கோளுன்றதை வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் தான். தமிழ் வந்து முதல்ல எந்த நூல் வந்துச்சு? தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் பழமையானது. ஸோ என்னது பழமையானதுன்னா என்னது? அந்த தோல் சுருங்கியிருக்குன்ற மாதிரி சொன்னேன்ல. ஸோ தமிழ் அப்பையிலேருந்தே இப்போ இருக்குதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் என்னது? தமிழன் கிளவியுன்ற 11 அற்றே இந்த வரியில் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? கிளவியோட தோல் சுருங்கியிருக்கும். ஸோ தொல்காப்பியம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ்ன்றது எதில் வந்திருக்கு? தொல்காப்பியம், தமிழன் கிளவியும் 11 அற்றேன்ற மாதிரி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பாருங்கள், சிலப்பதிகாரம், பஞ்சிக்காண்டம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ்நாடு, சிலப்பதிகாரம். ஸோ தமிழ்நாடுன்றது என்னது? வஞ்சிக்காண்டத்தில் சிலப்பதிகாரத்தில் தான் சொல்கிறாங்க. ஸோ இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். என்னது? இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ. இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து தமிழன் அப்பர் தேவாரம். ஸோ என்னது? தமிழன் கண்டாய் எதில் இருக்குது? அப்பர் தேவாரத்தில் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. தமிழன் அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய். ஸோ அடுத்து பார்க்கலாமா? தாவர இலைப்பெயர்கள். ஸோ தாவர இலைப்பெயர்கள் பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்கும். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் என்ன வகையை சேர்ந்ததுன்னா இலை வகையை சார்ந்தது. வாழை இலை, ஆலமரத்தோட இலை, அரச மரத்தோட இலை, மா இலை, பலா இலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் என்னது? கீரை வகையாக இது நமக்கு தெரிஞ்சது தான், கீரை வகையை சேர்ந்தது. அடுத்து அருகம்புல், கோரம்புல்லும் நமக்கு தெரிஞ்சது தான், புல் வகையை சேர்ந்தது. அடுத்து நெல் வரகுன்றது தாள். இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது? நெல் வரகுன்றது என்னது? தாள். மல்லித்தலைன்னு சொல்லுவோம்ல. ஸோ மல்லின்றது தலைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மல்லித்தலை. சப்பாத்தி கள்ளி, தாளைன்றது என்னதுன்னா மடல். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், கரும்பு நாணல். கரும்பு நாணல்னால் என்னது? தோகை. கரும்பு தோகை, நாணல் தோகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பனை, தென்னை. பனை தென்னைன்னா என்னது? ஓலை. ஸோ என்னது? பனை ஓலை, தென்னை ஓலைன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், கமுகுனா என்னதுன்னா பாக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். கமுகுனா என்னதுன்னா பாக்கு. ஸோ அதுக்கு என்னது சொல்லுவாங்கன்னா, இலை வகை என்ன சொல்லுவாங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா நிறைய நூல் கொடுத்துருப்பாங்க, அதோட அந்த சொல்லி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது வந்து இப்போ குறுந்தொகைன்னு இருக்குன்னா அதுலேயே 2 சொல் கொடுத்துருப்பாங்க, அதை தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே சேர்த்து வச்சு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா தொல்காப்பியம் பாருங்கள், அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துல இருக்குது தொல்காப்பியம்ன்றது? ஃபஸ்ட்டு உலகம் இங்கே இருக்கா தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில். ஸோ அடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது? ஊருன்ற இடத்துல இருக்குது. அன்பு இருக்குது. ஸோ உயிர் இருக்குது. அதுக்கடுத்து மகிழ்ச்சியில் இருக்குது. புகழ் இருக்குது. அதுக்கடுத்து செல் இருக்குது. அதுக்கடுத்து என்னது? ஒளி, முடி. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஸோ அப்போ தொல்காப்பியம்னா என்னென்ன சொல் வரும்? ஸோ இந்த சொல்லலாம் எந்த நூலில் வரும்னு கேட்கலாம். தொல்காப்பியம் என்னென்ன சொல்? உலகம், ஊர், என்னது? உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு கிளவி இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளவியோட தோல் எப்படி இருக்கும்? சுருங்கி இருக்கும். ஸோ அது என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு கிளவி இருந்துச்சாம். அந்த கிளவி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அன்பாக, மகிழ்ச்சியாக, உலகமே போற்ற மாதிரி புகழ்ந்து வாழ்கிற அளவுக்கு இருந்துச்சு. என்னது? உலகமே அந்த கிளவியை புகழ்ந்து போற்றுனாங்களாம். அந்த அளவுக்கு அது அன்பாக, யார்கிட்டையுமே கோவப்படாத அன்பாக மகிழ்ச்சியாக இருந்துச்சான். சரிங்களா? ஸோ இப்படி உலகமே போற்ற அளவுக்கு வந்துச்சான். அந்த கிளவிக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்ப நீளமாக இருக்குமா. ஸோ அதனால் என்ன பண்ணுச்சுன்னா அது ரொம்ப அதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வயசானவங்களுக்குலாம் நடக்கிறதே சிரமமாக இருக்கும், அவங்களுக்குலாம் முடி நிறையா இருந்தால் அதை பராமரிக்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுச்சுன்னா அந்த முடியை ஒழிச்சு கட்டணும்னு என்னது அந்த முடியை ஒழிச்சு கட்டுறதுக்கு செல்லுச்சான். சரிங்களா? ஸோ
அந்த முடியை ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் அது எப்படி இருந்துச்சு, அது வந்து அன்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உயிர் வாழ்ந்துச்சான். சரிங்களா, இதுதான் இதோட ஷார்ட்கட். ஸோ தொல்காப்பியம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி. மறுபடியும் சொல்கிற ஷார்ட்கட்டு. ஒரு ஊரில் ஒரு கிளவி இருந்துச்சா, அந்த கிளவியோட தோல் எப்படி சுருங்கி, கிளவினாலே தோல் சுருங்கி தானே இருக்கும். ஸோ தோல் தொல்காப்பியம். ஸோ அப்போ அந்த கிளவி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து அன்பாக மகிழ்ச்சியாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். சரிங்களா, ஷார்ட்கட் என்னது, ஊர் அன்பு உயிர் மகிழ்ச்சி, 4 வந்துருச்சு இதுலேயே. ஸோ அன்பாக மகிழ்ச்சியாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். சரியா, என்னது, உலகம் போற்றும்படி, அதாவது உலகம் வந்து புகழ்ந்து போற்றும்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். ஸோ உலகம் புகழ் இது ரெண்டுமே வந்துருச்சா. அடுத்து பாருங்கள், அந்த கிழவிக்கு முடி நீளமாக இருக்கனால அந்த முடியை ஒழிச்சு கட்டுறது. ஸோ முடி ஒளி ரெண்டுமே வந்துருச்சா. முடியை ஒழிச்சு கட்டுறதுக்கு செல்லுச்சான். என்னது, அப்போ செல்லு வந்துருச்சா. ஸோ ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு. ஸோ ஷார்ட்கட் வச்சு படிங்க, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அகநானூறு பாருங்கள். அகநானூறு எதில் இருக்குதுன்னு பாருங்கள். அகநானூறு பார்த்திங்கன்னா கோடையில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருந்தில் இருக்குது. சரிங்களா, அகநானூறு கோடையில் இருக்குது, மருந்தில் இருக்குது. ஸோ இதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா அகம்னா எது, வெளியே, புறம்னா என்னது, உள்ள. ஸோ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா அகம்னா வெளியே தானே. ஸோ நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்குதுன்னு மருந்து போட்டோம். ஈஸியாக ஞாபகம் இருக்குதா. ஸோ கோடை காலத்தில் எரிச்சல் தாங்க முடியாமல் அகத்தில் வந்து மருந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறு. அடுத்து பாருங்கள், குறுந்தொகை. குறுந்தொகை எங்கெங்கே இருக்குது, குறுந்தொகை பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கா, முதலையில் இருக்குது, பாம்பில் இருக்குதா. அடுத்து பாருங்கள் குறுந்தொகை எங்கே இருக்குதுன்னு. ஸோ மீனில் குறுந்தொகை இருக்குதா. அதுக்கடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது, செய், அங்கே 4 இடத்துல குறுந்தொகை இருக்குது. ஸோ அப்போ அந்த 4 வேர்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 4 வேர்டை கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன வரும், பாம்பு, முதலை, மீன், செய். இது 4ஐயும் கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுமா. ஸோ அப்போ என்ன வரும், இந்த பாம்பு, முதலை, மீன்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அதால் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை குறுகிய வட்டம், என்னது, அது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் வாழ முடியும். ஏன்னா அதை வந்து வெளியே வந்தால் அதை வந்து அடிச்சிருவாங்க. சரிங்களா, மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்துச்சுன்னா சாப்பிட்ருவாங்க. முதல்ல தண்ணியை விட்டு வெளியே வர முடியாது. பாம்பும் அதோட இடத்துல இருந்து அதால் வெளியே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகைனா என்னது, பாம்பு, முதலை, மீன், இந்த மாதிரி. ஸோ என்னது, இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை விட்டு வெளியே வந்து எந்த வேலையும் அதால் செய்ய முடியாது. அதால் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உழவர்ன்றது ஒன்று இருக்கும் பாருங்கள். அது வந்து நற்றிணை. உலகம்ன்றது இருக்குதா, உலகம் இல்லை, உழவர். உழவர்ன்றது பார்த்திங்கன்னா நற்றிணையில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், உழவர் வந்து நல்ல திணையை விதைச்சாதான் முளைக்கும், நல்ல திணை இல்லாத விதைச்சா முளைக்குமா அப்படின்ற மாதிரி ஞாபகம். நல்ல திணை நற்றிணை. ஸோ என்னது, உழவர் நல்ல திணையை விதைக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெள்ளம். வெள்ளமும் 10/10ன்ற ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. அதாவது ஒரு பையன் என்னென்னா 10 வெள்ளம் சாப்பிட்டான்னு அவங்க அம்மா பதறி போயிட்டாங்களாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளம்னா என்னது, 10/10. என்ன வரும், அவங்க ஒரு பையன் 10 வெள்ளம் சாப்பிட்டான். 10 வெள்ளம் சாப்பிட்டா என்ன ஆகிறது, ஸோ 10 வெள்ளம் சாப்பிட்டனால அவங்க அம்மா பதறிட்டாங்களாம். ஸோ இதுதான் 10/10. வெள்ளம்னா என்னது, 10/10. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், திருக்குறள் ரொம்ப பெருசாக இருக்கும். திருக்குறள் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா வேளாண்மையில் இருக்கும். ஸோ என்னது, வேளாண்மையில் வந்து திருக்குறள், கலித்தொகை ரெண்டுமே இருக்கும். சரிங்களா, வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள் ரெண்டுமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம திருக்குறள் மட்டும் பார்ப்போம். ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா வேளாண்மை மருந்தில் இருக்கும். ஸோ மருந்தில் இருக்குதா, அகநானூறு, திருக்குறள். ஸோ அடுத்து பாருங்கள், அன்பில் இருக்கும், அதுக்கடுத்து உயிரில் இருக்கும், அதுக்கடுத்து மகிழ்ச்சியில் இருக்கும், அதுக்கடுத்து அரசில் இருக்கும். ஸோ எத்தனை, மொத்தம் 6 இடத்துல திருக்குறள் இருக்குது. ஸோ இந்த 6 சொல்லும் சேர்ந்தது தான் திருக்குறள். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு பையன் திருக்குறளை படிச்சுட்டு அதிலிருந்து வேளாண்மை பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டானாம். சரிங்களா, வேளாண்மை எப்படி பண்ணுறான், மருந்தே தெளிக்காமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறான். சரிங்களா, இயற்கை முறையில் வேளாண்மை செய்கிறான். என்னது, இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சதுனால அவை வந்து எப்படி இயற்கையாக வேளாண்மை செஞ்சு எப்படி இருக்கான்னா அரச மரத்தில் வீடு கட்டி அன்பாக மகிழ்ச்சியாக உயிர் வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி. என்னது, அரச மரத்தை வளர்த்து, ஸோ அரச மரத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டி, ஸோ அவன் வந்து எப்படி அன்பாக மகிழ்ச்சியாக உயிராக வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். சரிங்களா,
ஸோ முதல்ல திருக்குறள்னு போட்டு வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இது தனியாக எழுதி வச்சுட்டிங்கன்னா அதோட ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வரும். என்னது, ஒரு பையன் திருக்குறளை படிச்சுட்டு வேளாண்மை செஞ்சானா, ஸோ என்னது, மருந்து தெளிக்காத இயற்கை வேளாண்மை செஞ்சு ஒரு அரச மரத்துக்கு பக்கத்தில் வீட்டை கட்டி அன்பாக மகிழ்ச்சியாக உயிர் வாழ்ந்தான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பெரும்பானாற்றுப்படைன்னு சொல்லி ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்னது, பெரும்பானாற்றுப்படை என்னது வரும்னா பாருன்னு சொல்லி வரும். இங்கே இருக்கா பெரும்பானாற்றுப்படை பார். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ பெரும்படை போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்படை போகிறத எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஒன்று பார்த்தோமா, கலித்தொகைன்னு சொல்லி என்ன பார்த்தோம், கலித்தொகையில் திருக்குறள் வேளாண்மை பார்த்தோமோ. ஸோ வேளாண்மை என்னது, வேளாண்மைனா புல் வளர்ந்துருக்கிறதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம இது பண்ணால் தான் வேளாண்மை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி கலித்தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகைனா என்னது, கலித்தொகை ஒரே ஒரு இடத்துல தான் வரும், இந்த வேளாண்மை சொல்லுக்கு மட்டும்தான் வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வேளாண்மை செய்யணும்னா தேவையில்லாத புல்லெல்லாம் கழிச்சாகணும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேளாண்மை. ஸோ முடிஞ்சா அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், இந்த தமிழ் எண்களை அறிவுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, சரிங்களா. இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள், பிறந்தநாள் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி. ஸோ என்ன பாடியிருப்பாங்கன்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சரிங்களா. அது பாடியவர் யார், அறிவுமதி. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது பிறந்த குழந்தை வந்து அறிவாக இருக்குமா. ஸோ அறிவாக இருக்கிறனால அவங்க அந்த குழந்தைய எல்லாத்தையும் பாராட்டுறாங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழணும்னு பாராட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்கட்டோடு போகிறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ 1 மணி நேரம் கண்டிப்பாக வரும். ஸோ 1 மணி நேரம் வீடியோன்றனால பாதியிலே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் வந்து மெமரி ஆகும். ஸோ வேலை பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆயிரும். ஸோ ஷார்ட்கட்டோடு படிக்கிறனால ஈஸியாக மெமரி ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், சரிங்களா. ஸோ அவ்வளோதான், வளர் தமிழ் வந்து முடிஞ்சு ஒரு உரைநடை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்னதுன்னா புக் பேக் பார்க்கலாமா. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணினி தமிழ். அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு, சரிங்களா. அடுத்து கோடிட்டிடம் பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. எனது மொழி. நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது வந்து எப்படி இருக்கணும், எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், கனவு கழித்ததுன்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சும்மா ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், 10 பாயிண்ட்ஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் என்ன என்பது வந்து அறிவியல் உண்மை. அதை வந்து சொன்னது யார், தொல்காப்பியர் தான் தம் நூலில் வந்து சொல்லியிருக்காரு. என்னது, நிலம் நீர் காற்று ஆகாயம். இது வந்து பாடல் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அது வரும்போது நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், சரிங்களா. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார், இந்த தொல்காப்பியர். ஏன்னா தொல்காப்பியர் தான் அந்த கிளவின்னு சொன்னால தோல் சுருங்கியிருக்கும். தோல் சுருங்கினா வயசானவங்க எப்பயுமே உலகம் அதாவது உலகமே தோன்றதுக்கு முன்னாடி அவங்க தோன்றி ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை முதல் நூல்களில் வந்து இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியாது. இந்த கருத்தை எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளின்னு வரும். நாளி அடிக்கலை, சரிங்களா, நாளின்னு வரும், சரியா. இதை எழுதியது யார், இந்த பாட்டை பாடியது யார், ஔவையார்.
ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதோட அர்த்தம் என்னது, திரவ பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் வந்து அவற்றோட அளவை வந்து என்னது சுருக்க முடியாது. சரிங்களா? ஸோ சுருக்க முடியாது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி. ஸோ அதை யார் பாடியது, ஔவையார். ஸோ அடுத்து பார்க்கலாமா. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வந்து வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் இருக்குன்னா 10/10. ஸோ ஒருத்தரோட காயத்தை ஊசியால் தச்சிருக்காங்க, அந்த ஊசியாலனா 10 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசியால் ஒரு காய் ஏற்பட்டுருச்சு, பதறி போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த 10 ரூபாயை அந்த ஊசியை வச்சு அவங்க அந்த காயத்தை வந்து தச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஊசியோட 10 ரூபா அப்படின்ற மாதிரி 10/10 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் வந்து இடம் பெற்றிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மீன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா? ஸோ அப்போ மீன்னா நற்றிணை, நல்லாயிருக்கும் நற்றிணை. ஸோ என்னது, சுறாமீன் வந்தாலே என்னது நற்றிணைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். ஸோ அந்த கருத்து பார்த்திங்கன்னா கலிலியோன்றவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த நூலில் இருக்குது, திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் வந்து இருக்குது. என்னது, கலிலியோ எழுதியது என்னது, திருவள்ளுவ மாலை. என்னது, திருவள்ளுவ மாலை. யாரோட கருத்து, அறிஞர் கலிலியோ. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும். இந்த செய்தி வந்து யார் சொன்னது, கலிலியோ. ஸோ அவர் சொன்ன செய்தியை இவர் வந்து நூலாகவே ஏற்றனால இவருக்கு வந்து என்னதுன்னா கபிலருக்கு மாலை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார், கலிலியோ வந்து கபிலருக்கு மாலை போடுறாங்க. ஸோ அதான் திருவள்ளுவ மாலை. ஸோ அவரோட கபிலர் எழுதிய நூல் என்னது, திருவள்ளுவ மாலை. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மேலே நம்ம பார்த்தோம்ல அதுக்கான பாடல் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலையும். ஸோ இது வந்து என்னது, தொல்காப்பியம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நடிகர் விசு தெரியுமா, அவர் வந்து வயசானவர் தானே. ஸோ வயசானவர்னா என்னது, தோல் சுருங்கிருக்கும். அப்போ தொல்காப்பியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழிலி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கம்மஞ்சூல் பார்த்திங்கன்னா ஒருத்தையும் வந்து கம்மங்கூழ் குடிக்கிறதுக்காண்டி போகிறான். ஒரு சின்ன பையன் போகிறான். சரியா? பக்கத்துலேயே கம்மங்கூழ் குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கார் நிற்கிது, அந்த காரை 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது, கம்மஞ்சூல்னு வந்தாலே கார் 40. என்னது, கம்மங்கூழ் குடிக்க போயிட்டு காரை 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கடுத்து பாருங்கள், நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்றது என்னது, 10/10 நூலில் இருக்குது. ஸோ அப்பயே சொன்னேன்ல, ஊசினா என்னது, ஒரு ஊசி 10 ரூபா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறவர். ஸோ என்னது, சுறான்னு வந்துட்டாலே என்ன சொன்னேன், மீன்னா என்ன சொன்னேன், சுறா மீன்னால என்னது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றிங்க. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு பாடம். அதுக்கடுத்து இலக்கணம் பார்க்கலாமா. ஸோ ரொம்ப முக்கியமான இலக்கணம். ஸோ இந்த இதோட நமக்கு வந்து முடிய போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாமா. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். என்னென்ன, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 சேர்ந்தது தான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும். ஸோ 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, எழுத்தை வந்து எப்படின்னா சவுண்டு வரியாக வருதுல, அந்த மாதிரி சவுண்டு வரியாக வருதுல, அப்படியும் சொல்லலாம். வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஸோ அப்படியும் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று. ஸோ இது வந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. ஸோ வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த செயல்பாடுகளால் வந்து ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. சரிங்களா? எத்தனை, ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்கின்றன. ஸோ இது என்னென்னு பாருங்கள், அந்த ஆ இ உ ஏ உ இந்த 5 வந்து குறுகி ஒலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நெடில் எழுத்துக்கள். இது வந்து என்னது, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் என்னது, நீண்டு ஒலிக்குது. ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பதற்கு வந்து கால அளவுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? குறில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு கால அளவு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கிறதுக்கு கால அளவு பார்த்தீங்கன்னா 2 எழுத்து. ஸோ பார்க்கலாமா. மாத்திரை என்பது வந்து இங்கே வந்து கால அளவை குறிக்கிறது. என்னது, 1 மாத்திரைன்றது அதாவது நம்ம கண் இமைக்கிற நேரமோ கை நொடிக்கிற ஆகும் காலமோன்றது தான் மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறாங்க.
குறுகி ஒலிக்கும் 5 எழுத்துக்களும் தான் குறில் எழுத்துக்கள். ஸோ அது என்னது? ஒரு மாத்திரை. நீண்டு ஒலிக்கும் 7 எழுத்தும் என்னதுன்னா நெடில் எழுத்துக்கள். ஸோ குறுகி ஒலிக்கும் குறில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், நெடில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கொஸ்டின் கேட்கலாம். குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5, நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? ஸோ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னன்னு கேட்கலாம், 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்கள். ஸோ மெய்ன்றது என்னதுன்னா உடம்பு. மெய்யெழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்களை பார்த்திங்கன்னா உடல் இயக்கத்தினால தான் அது வந்து இயங்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 18 வகைப்படும். என்னென்ன எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே எப்படி பிரிக்கலாம்னா வல்லினம் மெல்லினம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வல்லினம் மெல்லினம் இடையினம்னு ஒரு என்னது கசட தவிர எங்கன நம்மன எரள வளலன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? மேலே புள்ளி வச்சா அது வந்து என்னது மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? இதில் பாருங்கள் இந்த கசட தபரை பார்த்திங்கன்னா 6மே வந்து வன்மையாக ஒலிக்கின்றன. சரிங்களா? ஸோ அதனால அது வல்லினம்னு சொல்கிறாங்க. எங்கன நம்மன 6மே வந்து மென்மையாக ஒலிக்குது, அதனால அது வந்து என்னென்னா மெல்லினம்னு சொல்லி சொல்கிறாங்க. எரள வளல பார்த்திங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கு இடப்பட்டு ஒலிக்கிறனால அது வந்து என்னது இடையினம்னு வருது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. ஸோ மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்கன்னா என்னது, அதுவும் அரை மாத்திரை. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. உயிர்மெய் அதாவது மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் தான் என்னது 216 எழுத்துக்கள். சரிங்களா? இதைத்தான் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும், அதாவது மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட பாருங்கள் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் அதை வந்து உயிர்மெய் குறில்னு சொல்கிறாங்க. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் அதை வந்து உயிர் நெடில்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் எழுத்துக்களையும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் உயிர்மெய் மெய் ஆயுத எழுத்துக்கள் தவிர, அதாவது இது மட்டும் இல்லாமல் தனித்த ஒரு எழுத்து இருக்குது. என்ன எழுத்துனா அக்குன்ற இது வந்து எதோடையுமே சேராது. இது வந்து தனித்த வடிவம் உடையது. இதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்கள். தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளின்ற பேரெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ இது வந்து மேலே வரணும், மாற்றி கீழே டைப் பண்ணிட்டேன், சாரி. அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். இலக்கணம் வந்து முடிஞ்சு. ரொம்ப ஈஸியான இலக்கணம். இதில் வந்து இந்த மாத்திரை தான் மெயின். ஸோ அந்த மாத்திரையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குறில் எழுத்துக்கு 1, நெடில் எழுத்துக்கு வந்து 2 மாத்திரை. சரிங்களா? அது வந்து உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி, என்ன எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா, அங்கே மதிப்பீடு பார்க்கலாமா. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிரெழுத்தில் தொடங்கணும், ஆனால் அது ஒரு மாத்திரையாக இருக்கணும். ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? 2 மாத்திரையாக இருக்கணும். இப்போ உயிர் எழுத்துனா எப்படின்னா குறில் எழுத்தில் தொடங்கினா தான் ஒரு மாத்திரை, ஏன்னா பக்கத்தில் ஒன்று வரும். என்னென்னா அதுன்னு வச்சுக்கலாமா. ஸோ ஆன்றது குறில் எழுத்து அப்படின்றப்போ ஒரு மாத்திரை. தூன்றது என்னது? உயிர்மெய் எழுத்து. அதுவும் என்னது? தூன்றது குறில் அப்படின்றப்ப அது ஒரு மாத்திரை. அப்போ என்னது? ஒன்றையும் கூட்டினா எத்தனது? 2 வருதா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கபிலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்றது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, பீன்றது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, லான்றது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, இருன்றது அரை மாத்திரை. ஸோ மொத்தம் கூட்டினா 3. இப்படி வருதா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாத்திரை அளவு வந்து இருக்கும். ஸோ சரிங்களா? அடுத்து பாருங்கள், உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க. ஸோ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் இது பார்த்தோமா அதுன்னு. அடுத்து பாருங்கள், 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மாத்திரையாக இருக்கணும், அது ஒரே எழுத்தாக இருக்கணும். அப்படின்றப்ப என்ன வரும்? நெடிலாக தான் இருக்கணும். அப்போ என்ன வரும்? கை வரும், ஈ வரும், இந்த மாதிரி சிலதெல்லாம் வரும். சரிங்களா? வை வரும், இந்த மாதிரி சில எழுத்துக்கள் வரும். சரிங்களா? அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவு உள்ள சொல் கேட்டிருக்காங்க. ஸோ 2னா ஆயுத எழுத்து அதில் இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா? ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே நடுவில் தான் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? எஃகு வருமா? ஏ குறில் ஒரு மாத்திரை, அக்கு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை, தூ குறில் எழுத்து. ஸோ அப்போ அது 1. ஸோ அப்போ 2 வந்துருச்சா? எஃகு வரும், அஃது வரும். ஸோ இதெல்லாம் வரும். சரிங்களா? அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சு. இலக்கணம் பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியான இலக்கணம். இதில் மாத்திரை தான் மெயின். சரிங்களா? மீதி எல்லாமே பேசிக் தான், அது எல்லாருக்குமே தெரியும். மாத்திரை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல். இது பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது எப்படி வரும்? எங்கள் பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா
அழைத்து போனாங்க அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுன்றது தானே நமக்கு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அப்போ பள்ளிக்கூடம்னு வரும். அடுத்து பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. ஸோ இதில் பர்மிஷன் லெட்டர்ன்றது என்னது? ஸோ அழைப்பு கடிதம்னு வரும். சரிங்களா? பெற்றோரிடம் அழைப்பு கடிதம் வாங்கி வர சொன்னாங்கன்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானது, கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க, கலைச்சொல் அறிவும். ஸோ இதோட வந்து இந்த இது முடியுது. ஸோ இதை மட்டும் பார்க்கலாம் பாருங்கள். வலஞ்சுழினா என்னதுன்னா கிளாக் வைஸ். இடஞ்சுழினா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். இணையம்னா என்னது? இன்டர்நெட். குரல் தேடல்னா என்னது? வாய்ஸ் சர்ச். தேடுபொறினா என்னது? சர்ச் இன்ஜின். தொடுதிரைனா என்னது? டச் ஸ்க்ரீன். முகநூல்னா என்னது? ஃபேஸ்புக். செயலினா ஆப். புலனம்னா என்னதுன்னா வாட்ஸ்அப். மின்னஞ்சல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 1 மணி நேரம் வீடியோ தான். ஸோ நான் நடத்துகிறதே 1 மணி நேரத்தில் நடத்துகிறேன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் 1 மணி நேரத்தில் கன்ஃபார்ம் படித்து முடிச்சிடலாம். ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது இந்த ஒரு இயலை முடிக்கிறதுக்கு. ஸோ 13 பேஜ் தான். ஸோ ரொம்ப ஈஸி. இயல் 1 வந்து ரொம்ப 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 ஈஸி. ஸோ மறக்காமல் வந்து படிக்கிற வழியை பாருங்கள். ஸோ நமக்கு வந்து மறக்கிறது வந்து கொஞ்சம் வந்து மனிதனுடைய இயல்பு தான். அதுக்கு தான் ஷார்ட்கட்டுன்னு ஒன்று சொல்கிறது. ஸோ ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மெமரி ஆயிரும். சரிங்களா? ஸோ 1 மணி நேரம் வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்காம போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க.